அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் நிலவி வரும் சீரற்ற வானிலை குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் விமானங்கள் ரத்து தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து தொடர் விடுமுறை அறிவித்த குவைத்தின் அமைச்சரவை. அடுத்து குவைத்தில் டிக்டாக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பயன்படுத்துபவர்கள் எச்சரிக்கை. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்த குவைத்தின் நீதிமன்றம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக குவைத்திலிருந்து புறப்பாடு மற்றும் வருகை தரும் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காரணத்தினால் பயணிகள் விமான நிலையம் செல்வதற்கு முன்பு விமானத்தின் அட்டவணை தொடர்பான விவரங்களை தெரிந்து கொண்டு விமான நிலையம் செல்லுமாறு குவைத்துடைய டிஜிசிஏ குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அதனால் பயணிகள் விமான நிலையம் செல்வதற்கு முன்பு விமானம் தொடர்பான நேர அட்டவணையை தெரிந்து கொண்டு விமான நிலையம் செல்லவும். அடுத்த தகவல், குவைத் அரசு தடை செய்த குழுவுக்கு ஆதரவாக பேசுவது. சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப், டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களை தடை செய்யப்பட்ட குழுக்களுக்கு ஆதரவாக பதிவுகளை போடுவது என்பது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்போ அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத் தடை செய்த ஹிஸ்புட் தஹரீர் த பார்ட்டி ஆஃப் லிபரேஷன் என்ற அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட நபருக்கு குவைத்துடைய கிரிமினல் கோட் அதாவது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்பாளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணினால் மட்டும்தான் நமக்கு எந்தவித முஷ்கிலும் வராது. அதுபோல் குவைத் அமீர் அமைச்சர்கள் குவைத்தின் சட்டம் இவற்றுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். அதனால் குவைத்தில் உள்ள நம்பாளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், நீதிபதி நசர் சலீம் அல் ஹயாத் தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 2வது சுற்று நீதிபதிகள் முதைஃப் அல் ஆர்தி மற்றும் சவுத் அல் சனி ஆகியோர் அடங்கிய அமர்வு குவைத் தடை செய்யப்பட்ட பொருளை கடத்திய குற்றத்திற்காக 4 ஈரான் நாட்டை சேர்ந்த குடிமக்களுக்கு மரண தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. இந்த 4 ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் கடல் வழியாக 322 கிலோகிராம் ஹாஷிஷ் எனும் குவைத் தடை செய்த பொருளை கடத்தி வந்தபோது கடலோர காவல் படையினர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஒரு மகிழ்ச்சியான தகவல், குவைத் அமைச்சரவை ஜனவரி 1 பொது விடுமுறை என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜனவரி 1 வெள்ளிக்கிழமையில் வருவதால் அதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு அதாவது ஜனவரி 2, 3 ஆகிய தேதிகளில் வார இறுதி என்பதால் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். ஜனவரி 4 அன்றுதான் அரசு சார்ந்த பணிகள் மீண்டும் தொடங்கும் என அமைச்சரவையில் வெளியான தகவல் தெரிவிக்கின்றன. கோயத்தில் அரசு பொது விடுமுறை எல்லாம் கிடைக்கும் ஒரே விசா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 நம்பர் விசாவான கவர்மெண்ட் செக்டார் விசா தாங்க. இந்த விசாவில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அரசு தரப்பில் வெளியிடப்படும் அனைத்து விடுமுறைகளும் கிடைக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 18 நம்பர் விசாவான பிரைவேட் செக்டார் விசா. இந்த விசாவில் உள்ள சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறை நாட்கள் கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. மொத்தமாக அரசு விடுமுறை நாட்கள் கிடைக்காத ஒரே விசா அது ஆர்டிகல் 20 நம்பர் விசாவான ஹாதிம் விசா மட்டும்தாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் லீவே கிடையாது. ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்க வெள்ளிக்கிழமை லீவு இருக்குது. ஆனால் அதையும் சில முதலாளிகள் சரியாக வழங்குவதில்லை. லீவுக்கு போயிட்டு 2 ஹவரில் வந்துட்டு 3 ஹவரில் வந்துட்டுன்னு ஹவர் கணக்கில் தான் சில அரபிக்காரனுங்க இஜாசா கொடுப்பாங்க, அதாவது லீவு கொடுப்பாங்க. வேலையில் ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்தீங்கன்னா ஹாதிம் விசா தொழிலாளர்கள் வேலை தாங்க. நானும் ஹாதிம் விசா அரபி வீட்டில் டிரைவராக வேலை செஞ்சதால் அந்த கஷ்டமும் வழியும் எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு மாதத்துக்கு எத்தனை நாள் லீவ் கொடுக்குறாங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ நம்ம பாஸ்போர்ட் நம்ம கையில் தான் இருக்கணும்னு குவைத் சட்டம் சொல்லுது. ஆனால் நம்ம குவைத் இறங்கின உடனே பாஸ்போர்ட் அரபிக்காரன் பிடிங்கி வச்சுக்கிறான். நான் குவைத்துடைய ரூல்ஸை பற்றி பேசினா இஷ்டம் இருந்தால் இரு, இல்லாட்டி ஊருக்கு போயிட்டு மிரட்டுறான். நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. ஆமாங்க, உண்மைதான். சில அரபிக்காரனுங்க இப்படி சொல்வது உண்மைதான். அதுக்கு தான் நம்ம குவைத் வரும்போது இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அக்ரிமெண்ட் பேப்பரோட குவைத்துக்கு வரணும். இதை வைத்துக்கொண்டு நம்ம குவைத் வந்தால் மட்டும்தான் ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்கும். அடுத்த தகவல், குவைத் புதுச்சேரி மக்கள் நலவாழ்வு மையம் 6வது ஆண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் ரத்த தான நிகழ்வு 26 டிசம்பர் வெள்ளிக்கிழமை மதியம் 1:30 முதல் நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்யுங்கள். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். இடம் பார்த்தீங்கன்னா ஜாப்ரியா பிளட் பேங்க். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. அதே போல சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மதுரை டு குவைத் 22,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு மதுரை 61 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு திருச்சி 64 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு சென்னை 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு மும்பை 29 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 16,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு பெங்களூர் 48 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 59 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
குவைட் டு கொழும்பு 58 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 293 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 956 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 391 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.